மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி உப்புமா தாங்க. நேற்றே 2 சட்டி இட்லி அவிச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு சட்டி மீதமாயிடுச்சு. அதை இன்றைக்கி சூடு பண்ணிவிட்டு இட்லி உதிர்த்து போட்டு உப்புமாவை ரெடி பண்ணிட்டேங்க. நம்ம வீட்டில் இருக்க ஆண்கள் அந்த அப்பாவோ அண்ணனோ தம்பியோ என் கணவரோ யாராக இருந்தாலும் சரி தாங்க, ஒரு சில பேர் வந்து நம்ம சமைக்கிற சமையலை குத்தங்கரை கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, எப்படி சமைச்சாலும் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்றுமே சொல்லாமல் போயிடுவாங்க. நம்ம அவங்கள வந்து நினச்சிக்குவோம் பெருமையாக, எப்போ குறைய சொல்ல மாட்டாருப்பா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அவங்கள அப்படி விடக்கூடாதுங்க. அவங்க சாப்பிடும்போது ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்காரர் அதே கேட்டகரி தாங்க. உப்புமா செய்ய போகிறதுக்கு நீ என்ன வேணாலும் செய் அப்படின்ட்டாரு. சரின்னு செஞ்சு கொடுத்தப்பறம் சாப்பிட்டு ஒரு செகண்ட் நின்னாரு. அப்புறம் கடன்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. என்னமா இருக்கும் அப்படின்னு சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது, இட்லி லைட்டாக புளிச்சிட்டுங்க. கடை மாவுனாலே அப்படி தானங்க இருக்கும், வீட்டு மாவுனா அப்படி இருக்காது. என்ன சொல்ல வேண்டியதானே அப்படிங்க. சிரிச்சுட்டு எதுக்கு அப்படிங்காரு. அதாவது நம்ம எதுவும் நினச்சிக்குவோம்னு நினைக்காங்களா, அது என்ன காரணம்னு தெரியலங்க. ஆனால் அந்த அவங்களுக்கு பிடிக்காட்டாலும் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு போவாங்க. உங்கள் வீட்டில் அப்படி ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்கள்.